நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கஸ்தூரி, சொல்லுங்கயா. உன் புது அண்ணியை முதல்ல இங்க கொண்டு போய் உட்கார வைப்போம். சீக்கிரம். என்ன கொடுமை இது? இந்த நேரம் பார்த்து தானே கரண்ட் போய் தொலையணும். சரோஜா, என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. எல்லாரும் பார்த்து. சரோஜா, அடியே கஸ்தூரி, எங்க போய் தொலைஞ்ச? சீக்கிரமா சொன்ன வேலையை செஞ்சு முடி. போ, முதல்ல ரூம்ல இருக்கிற தண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணு. போ போ. ஐயோ, என்ன கொடுமை இது. கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வாங்கின ட்ரெஸ் இந்த தண்ணி இப்படி பாடுபடுத்துருச்சு. ட்ரெஸ்ஸ புடிச்சிட்டு இன்னும் என்னடி பண்ணிட்டு இருக்க? தண்ணில இருக்கிற பொருள் எல்லாத்தையும் சீக்கிரம் எடு. வா, வந்து தண்ணியை சீக்கிரம் சுத்தம் பண்ணு. வா, சீக்கிரம் வா. என்னங்க? விக்ரம், மோகன், முதல்ல ஹால்ல இருக்கிற தண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணுங்க. மத்தவங்க எல்லாரும் ரூம்ல இருக்கிற தண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணுங்க. இந்தா புடி, இந்தா. டேய் விக்ரம், உடனே வேலைய ஆரம்பி. என்னோட காஸ்ட்லி ஷூக்குள்ள தண்ணி போயிடுச்சு. ஐயோ, என்னோட கணக்கு வழக்கு புத்தகம் தண்ணியில நனைஞ்சிடுச்சு. அந்த பைப்பை திறந்து விட்டது யாரு? எல்லாரும் ரூம்ல போய் முதல்ல பாருங்க. முழுசா தண்ணி வந்துருச்சு. டேய் மோகன், உங்க அப்பா எங்கன்னு பாத்தியா? அப்பா வெளியில இருக்காருன்னு நினைக்கிறேன். வெளியில இருக்காரா? என்னங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னங்க, என்ன தூக்க வேண்டி கிடக்கு? என்னங்க என்னாச்சு சரோஜா? என்ன ஆச்சுன்னு முட்டாள்தனமா கேள்வி கேக்குறீங்க? கண்ணு தெரியல உங்களுக்கு? வீடு முழுக்க தண்ணி வந்திருக்கிறது தெரியல? அது தெரியும், அதனாலதான் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். இப்போ சில்லுன்னு இருக்கிற தண்ணியில நடக்கிறதுனால முட்டி வலி வந்துருச்சுன்னா அப்புறம் தேவையில்லாம நீதானே கஷ்டப்படணும். உன்னை கஷ்டப்படுத்த வேணான்னு தான் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். நீ சொன்ன உள்ள வர்றேன். வேண்டாம், இன்னைக்கு நீங்க வெளியிலேயே தூங்குங்க. வீடு முழுக்க தான் தண்ணி இருக்குல்ல, தண்ணியில கால் வச்சா உங்களுக்கு முட்டி வலி வந்துரும். முதல்ல நம்ம ரூம் சாவியை என்கிட்ட கொடுங்க. என்னங்க சாவியை கொடுக்க எவ்வளவு நேரமா? சாவியை கொடுங்க. கொடுத்து தொலைங்க. அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்க வேண்டியது. எல்லாரும் சீக்கிரம் வேலையை பாருங்க. முதல்ல இந்த தண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணணும். கஸ்தூரி, எங்க உன் அண்ணியை கொண்டு போய் எங்கேயாவது உட்கார வச்சியா? அது சூர்யா, அவங்கள எங்கேயுமே காணோம். டேய் சூர்யா,
அம்மா. உள்ள ரூம்ல தையல் மிஷின் இருக்குல்ல, அதுல எல்லாம் தண்ணி படக்கூடாது, பாத்துக்கோ. சரிம்மா. இந்த அம்மா, நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு இந்த பெண்ல தான் வாழ்க்கை இருக்குங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும்மா. இத வச்சு நீ என்ன எழுதினாலும் சரி, அது நம்ம வாழ்க்கை ஆயிடும்மா. நீங்க வேணா பாருங்க, என்னைக்காவது ஒரு நாள் உங்க பொண்ணு தலையில கேப்போட கையில இந்த பெண்ணோடய இருக்க போறா. பெரிய பெரிய ஃபைல குட்டி குட்டி சைனா போட போற. சந்தியா IPS ஆபீசர்னு. என்ன நடக்குது இந்த வீட்ல? எல்லாம் என்னோட கெட்ட நேரம். இந்த வீட்ல ஒருத்தர் கூட சரியில்லை. எல்லாத்தையும் நானே கவனிச்சுக்கணும்னா எப்படி? புது மருமக வீட்டுக்கு வந்த உடனே அவ கையில யாரு தொடப்பு கட்டை கொடுத்தது? அவ கையில இருந்து அந்த தொடப்பத்தை வாங்குங்க. உங்களுக்கு ரொம்ப வலிக்குதா? இவ இந்த வீட்டு மருமக. இவ ஒண்ணும் பஞ்சால செஞ்ச பொம்மை கிடையாது. ஏதோ லேசா குத்தன உடனே பலின்னு சொல்லி அழறதுக்கு. ஆனா அம்மா, அவங்கள பாத்தீங்களா? அவங்க கண்ணுல இருந்து தண்ணி வருது. அப்பா அம்மா ஞாபகம் வந்திருக்கும். புகுந்த வீட்டுக்கு வந்த உடனே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல, அதனாலதான் அவளுக்கு அப்பா அம்மா ஞாபகம் வந்திருக்கும். எனக்கும் எதுவும் தெரியாம இல்ல. சூர்யாவோட அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் புகுந்த வீட்டுக்கு போனப்போ 2-3 மாசம் வரைக்கும் நான் அழுதுகிட்டே இருந்தேன், தெரியுமா? இந்த வீட்ல யாருக்குமே அறிவுன்றதே கிடையாது. அதனாலதான் வந்த உடனே புது மருமக கையில தொடப்பத்தை கொடுத்திருக்காங்க. இங்க பாருமா, ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சா அவ பிறந்த வீட்ல இருந்து வரும்போதே அந்த வீட்டை அவ அடியோட மறந்துடணும். பிறந்த வீட்டு மேல உனக்கு இருக்கிற மோகம் குறைஞ்சாதான் இந்த வீட்ல இருக்கிறவங்கள உன்னால மனசார ஏத்துக்க முடியும். அப்பதான் உன்னால சந்தோஷமா இருக்க முடியும். இனிமே இந்த வீட்டு சந்தோஷத்தை பத்தி மட்டும் யோசிச்சா போதும். தயவு செஞ்சு அழாத. ஏற்கனவே வீடு முழுக்க தண்ணி நிறைஞ்சு கிடக்குது. என்ன எல்லாரும் ஏன் இப்படி நின்னு என் முகத்தை பாத்துட்டு இருக்கீங்க? என் முகத்தை இன்னைக்குதான் நீங்க எல்லாரும் முதல் முறையா பாக்குறீங்களா என்ன? வாமா சந்தியா, வா. எல்லாரும் இப்படியே இந்த தண்ணிக்குள்ளேயே நிக்க போறீங்களா இல்ல இதை சுத்தம் பண்ண போறீங்களா? கொஞ்ச நேரம் நீ போய் வெளியே உட்காரு. இங்கேயே இருமா. ஆரத்தி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீ இந்த வீட்டுக்குள்ளேயே வரணும். முதல்ல சொன்ன கீழே இருக்கிற சாமான எல்லாம் முதல்ல எடுங்கன்னு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
இப்போதைக்கு இந்த பெட்டி மேல கொஞ்ச நேரம் உட்காந்துக்கோ. நீ சந்தியா பத்தி யோசிச்சுட்டு இருக்கல? புது வீடு இன்னைக்கு தான் அங்கே போயிருக்கா. உன் லைஃப்லையும் இதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல? ஞாபகப்படுத்தி பாரு. இங்க நீ முதல்ல வந்தப்ப எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் ஆகும். மிஞ்சி போனா ஒரு நாள் இல்ல 2 நாள், அவ்வளவுதான். காலம் போக போக கண்டிப்பா எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் நிச்சயமா பிறந்த விட்ட விட பொண்ணுங்களுக்கு புகுந்த விட்ட தான் பிடிக்கும். எல்லாமே கண்டிப்பா சரியாயிடும். நம்மள நாமளே ஏமாத்திக்கிறதுக்கு இதுவும் ஒரு வழி இல்ல? நம்ம கண்ணு முன்னாடியே எல்லா உண்மையும் தெரியுது, ஆனாலும் நம்ம கண்ணை மூடிக்கிட்டு அதை பாக்குறது இல்ல. நம்ம எதை பாக்குறதால சந்தோஷம் கிடைக்குதோ அதை மட்டும்தான் நம்ம பாக்குறோம், அதை மட்டும்தான் புரிஞ்சுக்கிறோம். ஸ்டாப் இட் அங்கிதா, ஸ்டாப் இட் அண்ட் ஃபர்கட் அங்கிதா. நான் அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லி நீ உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? நான் என்ன என் தங்கச்சிக்கு விஷத்தைய கொடுத்துட்டேன், இல்ல அவளை ஒரு கிணத்துல தண்ணி கொலை பண்ணிட்டேனா? என்னன்னு சொல்லு. நான் ஒண்ணு உங்களை குத்தி காட்ட நினைக்கலங்க. எனக்கும் சந்தியாவுக்கும் ஏற்பட்ட உறவுக்கு காரணம் நீங்க தான். என்னோட முதல் உறவு நீங்க தான். இப்ப நான் சொல்ல வந்ததே வேற விஷயம். ஆனா நீங்க நான் சொல்ல வந்ததை புரிஞ்சுக்கல. உங்க மனசு நீங்க பண்ண தப்ப குத்தி காட்டுது. மருமகளை பாத்தீங்களா? எவ்வளவு கொழுப்பு அவளுக்கு. இங்க இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு எனக்கு இடுப்பு உடையுது. இவ எந்த வேலையும் செய்யாம அங்க ஓய்வு எடுத்துட்டு இருக்கா. இந்தா இதையும் நல்லா தொடச்சி வச்சிரு. என்ன? சரிங்கம்மா. அத்தை, நீங்க ஒரு முக்கியமான வேலையை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமான வேலையா? பீரோவை சொல்றியா? நான் அதை அப்பவே சுத்தம் பண்ணி வச்சிட்டேன். நீங்க எது சொன்னாலும் சரி அத்தை, நான் அதை செய்வேன். ஆனா வீட்டு பீரோல இருக்கிற பணத்தை பத்தி இந்த அளவுக்கு கவலைப்படுறீங்களே. இந்த வீட்டுக்கு நீங்க தேர்ந்தெடுத்து கூட்டிட்டு வந்த மகாலட்சுமி பத்தி மறந்துட்டீங்களே. நம்ம சம்பிரதாயப்படி அந்த மருமகளை நம்ம வீட்டுக்கு வரவேற்கணும்ல. நம்ம இன்னும் எதுவும் செய்வே இல்லையே. ஆமால மீனாட்சி, நீ போய் வெள்ளத்தை எடுத்து சாப்பிடு. வெள்ளம் ஏன் சாப்பிடணும்? வாழ்க்கையில முதல் தடவை அறிவோட பேசிருக்கியே. நல்ல காரியம் செய்யறதுக்கு முன்னாடி ஏதாவது இனிப்பு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. போம்மா, போய் வெள்ளம் எடுத்து சாப்பிடு.
இன்னும் உனக்கு புரியல? இது வரைக்கும் உன்னை பாராட்டினேன். சரி போ, போய் ஆரத்தி கரைச்சு கொண்டு வா. ஆனா அத்தை, இந்த வீட்டு பெரிய மருமகளை எங்கேயுமே காணுமே அத்தை. அங்க பாரு, அவ வாசப்படியில உட்கார்ந்து தூங்கிட்டா. மீனாட்சி, அந்த பக்கெட் எடு. அம்மா, அவங்கள தூங்க விடுங்க. ரொம்ப களைச்சு போயிருப்பாங்க. குழந்தை மாதிரி எப்படி தூங்குறாங்க பாத்தீங்களா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவளுக்கு கல்யாணம் ஆயிருந்தா இவ மடியில நேரம் ஒரு குழந்தை தூங்கிட்டு இருந்திருக்கும். எனக்கு எல்லாம் தெரியும். சந்தியா, சந்தியா எழுந்திருமா. எழுந்திரு சந்தியா, கண்ணை தர. எழுந்திருமா, எழுந்திரு. இப்படி தூங்குனா எப்படி? இன்னும் சம்பிரதாயப்படி உனக்கு ஆரத்தி எடுத்து உள்ள வர வைக்கணும். பிறந்த வீட்டுல உன்னை தூங்க விடலன்னு சொல்லி இங்க வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டியா? அங்க நின்னு என் முகத்தையே பாத்துட்டு இருக்க. போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. கண்ணா, சூர்யா, சீக்கிரமா கீழே வாப்பா. விக்ரம், மோகன். அம்மா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த கலசத்தை இங்க வை மீனாட்சி. சரிங்க அத்தை. கலசத்தை காலால தட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வை. நம்ம சம்பிரதாயம் என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ள இப்படி அரிசியை தட்டி விட்டதுக்கு அப்புறம் மருமக வந்தா வீட்டுல மகாலட்சுமிக்கு குறையே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அம்மா, நம்ம அண்ணி ஏற்கனவே வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கல்ல. அதுவும் அவங்க கையில தொடப்பத்தோட வந்துட்டாங்க. யாருமே புருஷ வீட்டுக்கு இந்த மாதிரி வந்திருக்கவே மாட்டாங்க. சரிம்மா சந்தியா, உள்ள வா. சந்தியா, நீ உன் பிறந்த வீட்டுல இருந்து இங்க வரும்போது உன் மனசுக்குள்ள நிறைய ஆசைகள் இருந்திருக்கோன்னு எனக்கு தெரியும். நான் புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு நினைச்சிருப்பேன். முதல்ல நீ மனசு நிறைய பக்தியோட கண்ணை மூடிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோ. உன் மனசுக்குள்ள என்னெல்லாம் ஆசையோட இந்த வீட்டுக்குள்ள நீ காலடி எடுத்து வைக்கிறியோ அந்த ஆசையெல்லாம் நிறைவேறணும்னு வேண்டிக்கோ.
ஆண்டவா, ஒரு நொடியிலேயே எல்லாம் மாறிடுச்சு. என் கண் முன்னாடியே இப்போ ஒரு புது வாழ்க்கை இருக்கு. ஆனா என் மனசுக்குள்ள என்னுடைய பழைய கனவுகள் அப்படியே இருக்கு. என்னுடைய கனவுகளையும் பொறுப்புகளையும் நான் சமாளிச்சு ஆகணும். சூரியன் நல்ல படிச்சவர் தானே, அதனால என்னோட லட்சியத்தையும் கனவுகளையும் அவர் நிறைவேற்றி நான் மேல படிக்க அவர் அனுமதி கொடுக்கணும். உள்ளவாமா.